பிள்ளைய நான் அனுப்ப முடியாது, நீ வந்தாலும் உன் பிள்ளை அனுப்ப முடியாது சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே செல்லா பண்ணிட்டாங்க சார். எனக்கு ஒரே பயம் வச்சு அவன் வந்து வகை தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறான் சார். என் மாவன் பேர் லலித்குமார். ஃபோன் பண்ணேன், ஒரு 5-6 நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். அட்ரஸ் கேட்ட உடனே அவங்க ரொம்ப ரூட்டாக பேசுனாங்க சார். எனக்கு ஒரு பயமாகிடுச்சு, நான் உன் பிள்ளைய நான் அனுப்ப முடியாது, நீ வந்தாலும் உன் பிள்ளை அனுப்ப முடியாது அப்படின்னு அவங்களும் ரூட்டாக பேசுனாங்க சார். உன் பிள்ளை வந்து கூட என்னை மட்டும் தான் பார்க்கணுமா, உன் பிள்ளைய நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அவங்க எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாமே பேசுனாங்க. அவங்க அட்ரஸ் கேட்ட உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. 2-3 வீடு ஃபோன் வச்சேன் சார். அட்ரஸ் கேட்ட உடனே செல் ஆஃப் பண்ணிட்டு, நீ எந்த ஊர்னா வேசார்பட்டி, நான் அம்பத்தூர் அப்படின்னு 3 ஊர் சொன்னாங்க சார். அவங்க சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே செல் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். எனக்கு ஒரே பயம் வந்துச்சு. வெளிமடுப்பேட்டை எல்லாத்தையும் போய் கேஸ் கொடுத்தேன். அவங்க என்னட்டாங்க, நீ போய் உங்கள் பையனை புயல் ஒரு ஜெயில் பக்கத்தில் இருக்கான்னு போய் தேடினோம் சார். 2 நாள் வந்து 3 நாள் தேரை கிடைக்கல சார். எல்லா ஏரியாவும் எல்லா தெருவுலையும் ஆனால் பார்த்தேன் தான் சொல்கிறாங்க, பார்க்கலன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பழைய நான் பார்த்தேன் தான். ஆனால் ஃப்ரெண்டு அவன் வந்து தமிழ், அவன் கூட தான் கோர்ஸ் ஃப்ரெண்டு தமிழ்ன்ற பையன். அவனை போய் கேட்டதுக்கு அவன் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டான் சார். என்கிட்ட நான் சென்னையில் வந்து கீக்கட்டில் ஒரு டாக்டர் விட்டு வேலை செஞ்சிருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண உடனே வந்துட்டேன் சார். என் பையனை காண உடனே என்னால் கண்டுபிடிக்க முடியாது, நீ வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் எங்கே இருந்தாலும் நான் போய் இட்டுன்னு வந்துடுவேன் சார். அவன் வந்து வகை தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறான் சார். லேடிஸ் ஒரு லேடி விட்டே இருக்கான் அப்புறம் சார். சென்னையில் வந்து கீக்கட்டில் இது புயல் ஜெயில் உள்ள இருக்கான்னு சொல்லி அந்த சைடு லொக்கேஷன் காட்டுச்சின்னு செல்லு சார் போலீஸ் சொன்னாங்க. நீ இந்த ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா உன் பிள்ளை கிடைச்சிருவான் அப்படின்னு சொன்னாங்க. நான் கிடைக்கவே இல்லை சார். அதுமாரி தேடி பார்த்துட்டு எனக்கா வெறுத்து போய் சரின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுக்கினே அப்படியே வந்து இடம் தெரியாத கேட்டுக்கினே வந்து சரி இந்த இடத்துல போ உனக்கு கிடைக்கும் ஆதாரம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க சார். எங்க கம்ப்ளைண்ட் கொடு, இந்த இடத்துல உனக்கு நல்லா கிடைக்கும், நீ பயப்படாத போ, எகிரிமா நல்ல செய்தியோடு வருவேன் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க சார். சென்னையில் தான் கீக்கட்டில் தான் வேலை செய்கிறேன் நான். ஒரு டாக்டர் விட்ட அந்த மேடம் தான், டாக்டர் மேடம் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க தான் அனுப்பிச்சி விட்டாங்க, ஒரு டாக்டர் மேடம் இந்த இடத்துக்கு போ அப்படி சொல்லி அட்ரஸ் காமிச்சாங்க. நிசா பெப்சி மேடம் அவங்க தான் அனுப்பிச்சி விட்டாங்க. உன் பிள்ளை கிடைப்பான், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போ, எல்லாமே டிவியில் உனக்கு இது கொடுத்து உனக்கு எல்லாமே உனக்கு இது எல்லாம் பண்ணுவாங்க, உனக்கு நல்லது செய்வாங்க, எல்லாமே போட்டோ ஸ்டுடியோக்காரங்கிட்ட போய் சொல்லு, பேசு, அவங்ககிட்ட நீ கேளு, தழு பண்ணு, அவங்க உனக்கு பாவம் பண்ணி உனக்கு இறக்கம் பண்ணி உனக்கு தேடி கொடுப்பாங்க, அவங்க மூலியத்தில் எப்படியாச்சும் உனக்கு கிடைக்கும், நீ பயப்படாத தைரியமா போ அப்படின்னு அங்கே டாக்டர் மேடம் நிசா பெப்சி மேடம் அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் என்ன வேலை பார்த்தாருங்க? என்ன அவர் வந்து காலேஜ் தெல்லார்ல பால்ரிங் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன் சார். எந்த வருஷம் படிக்கிறாரு? பால்ரிங் ரோபினி. எந்த ஊர்ல படிக்கிறாரு? தெல்லாறு சார். தெல்லாறு. ஆமா, அம்மா வீட்டில் வந்து தாதாபுரத்தில் படிப்பா. எங்கள் மாமியார் வீட்டில் வந்துன்னு போய் நின்றான். அவன் வந்து ஒரு 5 மாதம் திரும்ப அதே இருந்தான். அப்புறம் சொன்ன உடனே 5 மாதம் வராதே இந்த உடனே இந்த பக்கம் நம்ம ஊர் பக்கமே தலையணை வச்சு பசங்க கூட சேர விடாத ஒழுங்காக வச்சுன்னு எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அக்கா பையன் வச்சுருந்தான். எங்கள் அக்கா பையன் வாஜர் சாரு, எங்கள் அக்கா பையன் அன்வர்ஸ், அவன் பேர் திருநாள சம்பந்தம் அவன் பேர். அவன் தான் கண்ட்ரோல் பண்ணி ஒரு 3 மாதமாக என் பையன் 5 மாதமாக ஸ்கூல் போக வச்சான். நீ போயிட்டு சென்னையில் போயிட்டு சம்பாதிச்சு அனுப்பு, மாதம் காசுலாம் அனுப்பிச்சி விட்டேன். நல்லா படிச்சுன்னு இருந்தான் சார், நல்லா ஸ்கூல் காலேஜெலாம் போயிருந்தேன் சார். இந்த தமிழ்ன்ற பையன் தான் இட்டும் போயிட்டான் சார். அவன் ஃப்ரெண்டு. அவன் வந்து அவனை கை கேட்ட உடனேயும் அவனை போய் நான் வீட்டில் போய் சண்டை போட்டேன். ஏன்டா என் படிக்கிற பிள்ளை கூட கூடுற, அவன் படிக்கல சார். தமிழ்ன்ற பையன் வந்து அவன் படிக்கவே இல்லை. என் பையனை வந்து 3 பரீட்சையாவது விடாத அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணிட்டான் சார். அவன் நீ ஏன்டா என் பையனை கெடுக்கிறன்னு எங்கள் அக்கா பையன் போய் கேட்டான். எல்லாமே ஏன்டா எங்கள் சித்தி பையன் கஷ்டப்பட்டு எங்கள் சித்தி வீட்டு வேலை செஞ்சு ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சு அவங்க படிக்க வைக்கிறாங்களே, நீ ஏன்டா இதுமாரி பண்ணுறேன்ட்டு போயிட்டு எங்கள் அக்கா பையன் கேட்டான். அதுலேருந்து சரி இட்டுமா மாட்டான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவன் வந்து சென்னை ஃபுல்லாக இது திண்டிவனத்து பசங்க ஒரு 4 ஃப்ரெண்டுங்க. அவன் வந்து எங்கள் பையன் நம்பர்லாம் கொடுத்துக்குறான், அவங்க நம்பர்லாம் கொடுத்துக்குறாங்க சார்.
அவங்க நம்பர் கொடுத்த உடனே தமிழ் தான் கொடுக்க சொன்னா அப்படின்னு ஒரு பையன் ஒரு ஃபோன் பண்ணான். அவன் பேர் இன்னும் தெரியல, மறந்துட்டேன் நான். அவன் நம்பர் வச்சிருக்கேன், அதனால அவன் மறந்துட்டேன். ஆனால் அவன் வந்து எங்கள் பையன் கூட கூடிக்கின்னு நிறைய பிஸ்னஸ் பண்ணி என்னை படிக்கிற பையனை கெடுத்துட்டான் சார். அவன் என்ன பிசினஸ் பண்ணலாம்? அவன் வந்து கோழி பிடிச்சி வாடா நம்ம போகலாம் கோழி பிடிக்க சொல்லிட்டு அவனை இட்டும் போயிட்டான். தமிழ்ன்ற பையன் இட்டும் போன உடனே என் பையனை கெடுத்துட்டான் சார். 3 பரீட்சை ஏத விட அளவுக்கு சாருங்க வர ஃபோன் பண்ணினேன். நேற்று கூட லெட்ரு வந்துச்சு ஸ்கூல்லேருந்து, நான் இதுமாரி இந்த புயல் உரத்தில் என் பையனை தேடிங்கிறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த தெல்லாரி ஸ்கூல்ல. ஆமா, தமிழ் தான் கூட்டு போயிருக்கான். அவன் வீடு வந்து தாதாபுரத்துல தான் இருக்குது. அவங்க ஆயா ஊர் வந்து எங்க முட்டூர், எங்க மாமியார் வீட்டுல அவங்க ஆயா ஊர் சொந்த ஊர். அங்க வந்து அவன் அம்மாவன்ட்ட வந்து இருந்தான். இருந்துட்டு உடனே நான் போயிட்டு சண்டை போட்ட உடனே அவங்க இட்டுன்னு போயிட்டாங்க சார். அவங்க இட்டுக்குன்னு போயிட்டாங்க. அப்புறம் உடனே நான் சண்டை போட்ட உடனே இட்டுன்னு போயிட்டாங்க. அது மாரிக்கு பின்னாலேயே இவன் ஃபோன் பண்ணிக்கின்னு பின்னாலேயே போயிட்டுக்கிறான். எந்த ஃப்ரெண்டு கூட போனா நான் எனக்கு வந்து கம்பமா தமிழ் கூட தான் முழுக்க இருந்தான் சார். கம்பமா முழுக்க தமிழ் கூட தான் இருந்தான் சார். கண்டிப்பா என் பையன் வந்து அந்த அவன் வந்து அவன் கூட தான் இருக்கிறான். ஆனா அவன் எங்கெங்க போறானோ அந்த அட்ரஸ் ஃபுல்லா அவனுக்கு தெரியும் சார். கண்டிஷனா அவன் மூலியத்துல கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். என் பேரு நாகம்மா சார். எங்க வீட்டுக்காரர் பேரு வெண்ணி. என்ன வேலை பார்க்கறாரு? அவர் வந்து பூ மூட்டை தூக்குறாரு பார்சலே. நான் வந்து வீட்டு வேலை ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறேன் சார். கீ கட்டல ஒரு டாக்டர் விட்ட நிசாப் தெப்சி விட்ட வேலை செய்யறேன்.